வணக்கம் நண்பர்களே. மோட்டார் பைக் தமிழ் மெக்கானிக் ராப்குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எக்ஸ்பெண்டரோட இன்ஜின் ஒர்க் வந்து ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டு நம்ப சென்டர் கியர்ஸ் எப்படி மாட்டுறது, கிளட்ச் எப்படி மாட்டுறது, அப்படின்னு சொல்லிட்டு மேக்னட் சைடு எப்படி மாட்டுறது நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோல வந்து ஹெட் போர் எப்படி மாட்டுறது, இன்ஜின் வந்து கம்ப்ளீட் பண்ற வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். அ இந்த நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல்ல வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். போர் உட்கார இடத்துல நம்ம பேக்கிங்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எந்த லீக்கேஜும் இல்லாமல் இருக்கும். ஒரு டைம் 2 டைம் நல்லா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். அப்புறம் லீக்கேஜ் ஆச்சுன்னா நம்ம ஹெட்டு போர் தான் கழட்டணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டைம் 2 டைம் எந்த ஒரு டஸ்ட் இல்லைனா இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு பேக்கிங் எதனா டேமேஜ் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம போருக்கு டபுள் பின் 2 வரும். 2 ஸ்டெட்டுக்கு 2 டபுள் பின்னு, டபுள் பின் 2ம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போர் பேக்கிங் போட்டுக்கிறேன். ஓகே, போர் பேக்கிங் போட்டாச்சு. நான் வந்து போர் வந்து ரீபோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு. கஸ்டமர் ரீபோர் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டாங்க, அதனால் ரீபோர் பண்ணியிருக்கு. ஓகே, நான் பிஸ்டன் ரிங்ஸில் வந்து எப்படி மாட்டணுன்ற வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்காங்க. நான் இதில் போர் எப்படி மாட்டணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்போ நம்ம ரீசெட் பண்ணாலும் சரி, போர் வந்து நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். டீசல் கரோஷனில் கூட க்ளீன் பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ கிளியராக போகாது. அந்த இரும்பு பிசர்லாம் நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணோம்னாக்கா நல்லா ஈஸியாக போயிடும். அதனால் பெட்ரோலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்காங்க. அதே மாதிரி பிஸ்டனு, ரிங்ஸு, அந்த பின்னு எல்லாத்தையுமே நம்ம பெட்ரோலில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ க்ளீனாக நம்ம தொடச்சிட்டு நம்ம உள்ளே ஆயில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற போது வண்டியில் வந்து ஆயில் இருக்காது. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நமக்கு போர் உட்கார வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கும். பிஸ்டன் லாக், பின் லாக் இது ஒரு சைடு நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம பிஸ்டனை வந்து கிராங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த பின்னு மாட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். அந்த காடியில் கரெக்டாக உக்காந்துருக்கணும். அப்படி உக்காரலன்னா நமக்கு ரன்னிங்கில் வந்து பின்னு வெளியே வந்துச்சுன்னா நமக்கு போர் கிட்டு எல்லாமே வீணாக போயிடும். அதனால் எப்பயுமே போருக்கு லாக் போடும்போது அந்த பின்னுக்கான காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் கரெக்டாக உக்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இந்த பக்கம் லாக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதேமாரி போருக்கு போட்ட மாதிரியே நம்ம பிஸ்டனுக்கும் ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்காக. ஓகே, இப்போ நான் போர்கிட்ட உட்கார வச்சுக்கிறேன். பிஸ்டன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் மாட்டாதீங்க, அழகாக மாட்டலாம். சும்மா நம்ம ஷேக் பண்ணாலே வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரிங்ஸ் உட்கார வைக்கும்போது மட்டும் லைட்டாக உள்ளதை அமுத்தி போட வேண்டியது இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உள்ளே போயிடும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சோம்னா போர் அடி வாங்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம போருக்கு மேலே 2 டபுள் பின் வரும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை நான் இப்போ கேட்குறேன். இந்த டபுள் பின் நம்ம எதுக்கு போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். 100 கமெண்ட்ஸுக்கு மேலே இந்த பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஹெட் கேஸ்கட் போட்டுக்கலாம். அடுத்தது டென்ஷனர் பேட், இப்போ இங்கே ஒன்று போடணும். மொத்தம் 2 டென்ஷனர் பேடு வரும். அடுத்தது ஹெட்டு எப்படி நம்ம மாட்டலான்றதை பார்த்துக்கலாம். இந்த கேம் சாப்பிட்டு மாட்டும் போது நம்ம அந்த பேரிங் வந்து நல்லா இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. பேரிங்கில் நாய்ஸோ இல்லை சேக்கோ எதனா வந்துச்சுன்னா கேம் சாப்பிட்டு மாற்றிடுங்க. இது பேரிங் வந்து நல்லா இல்லைன்னா, பேரிங்கில் நாய்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே ஒயின்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா கட்ட கட்ட கட்டன்னு சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். பேரிங் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கேம் சாப்பிட்டும் நல்லா இருக்கணும். ஒரு டைம் 2 டைம் நம்ம செக் பண்ணிவிட்டு மாட்டுங்க. இது சும்மா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுற மெத்தேடு தான். ஓகே, உட்காந்துடுச்சு. இந்த கேம் சாப்பிட்டு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கலாம்.
ஓகே, டைட் பண்ணியாச்சு. கேம் சாஃப்ட் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது ரேக்ராம் மாட்டிக்கிறேன். இதுக்கு ரேக்ராம் வந்து ரெண்டும் ஒரே சைடு, ரெண்டும் ஒரே எந்த பக்கம்னாலும் மாற்றி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்ட்ரு பின்னு அதே மாதிரி இந்த பக்கம் ரேக்ராமும் நம்ம மாட்டணும். இந்த பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் புஷ் வரும். எதுக்குன்னா அந்த ரேக்ராம் பின் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வராது, ஏன்னா ஸ்டெட்லேயே வந்து லாக் ஆகிடும், அதனால் வெளியே வராது. இதுக்கு ஸ்டெட்டில் லாக் ஆகாது, அதனால் இந்த இடத்துல நம்ம ரப்பர் லாக் ஒன்று போடுறோம். ஓகே, இப்போ நம்ம டைமிங் ஷானை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம ஹெட் உட்கார வச்சிடலாம். ஓகே, உட்காந்துடுச்சு. இப்போது 4 பிளேட் வாசர் கொடுத்துருப்பாங்க, 4 பிளேட் வாசர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 12 சைஸ் நெட்டு, 4 நெட்டு கொடுத்துருப்பாங்க. 4 நெட்டு நம்ம போட்டுக்கலாம். ரிங்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே டைட் பண்ணும்போது நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான், ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக ஹெட்டு போர் இதெல்லாம் வந்து நம்ம ஆப்போசிட் தான் டைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஈவனாக உள்ளே போய் உட்காரும். ஒரே சைடு டைட் பண்ணோம்னா ஒரு சைடு லீக்கேஜ் ஆச்சுன்னா ஆயில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹெட்டுக்கும் போர் கிட்டுக்கும் 2 போல்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்டெட் போல்டு. இது மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது 4 போல்டும் நம்ம டைட் வச்சாச்சு. அவ்வளோதான், ஹெட்டு மாட்டியாச்சு. அடுத்தது நம்ம டைமிங் செயின் மாட்டணும். டைமிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்னெட்டில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க டீமாக்கு. அங்கே நீங்கள் இன்ஜின் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அம்புக்குறி மாதிரி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நேராக இந்த கோடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் கோடு வைக்கக்கூடாது, சென்ட்ரு கோடு, அந்த புள்ளிக்கு நேராக சென்ட்ரு பார்க்கணும். அந்த கோடு பார்த்திங்கன்னா சென்டர் ஆகணும், புள்ளி வந்து டாப்பில் இருக்கணும். இதுதான் டைமிங் வைக்கிறது. பாருங்கள், சென்டராக இருக்குது, மேலே புள்ளி வருதா, இந்த மாதிரி இருந்தால் டைமிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு லாக்குக்கு வந்து ஹெட் சைஸ் போல்டு 2 கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க அந்த போல்டு லாக்குக்காக. நம்ம ஹெட் சைஸ் போல்டு 2 போட்டு டைட் பண்ணிக்கலாம். மேக்னெட் பிடிச்சி டைட் பண்ணிக்காங்க, எல்லாம் சுத்தம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளாம்பை வந்து நம்ம மடக்கி விட்டுடலாம், அப்போ தான் அந்த போல்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்தது டென்ஷனர் மாட்டலாம். டென்ஷனர் வந்து இந்த வண்டிக்கு ஈஸியாக மாட்டலாம். சும்மா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். மற்ற வண்டியாக தான் நம்ம மேலே இருக்கிறத டைட் பண்ணி விட்டு நம்ம பண்ணுவோம். இது வந்து சும்மா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுத்துற மாதிரி தான் மெத்தட் இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு போட்டு நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி அது கரெக்டான பொசிஷனில் போய் நின்றுக்கும். ஓகே, இப்போ இந்த நெட்டு போட்டோம்னா டென்ஷன் வேலையும் முடிஞ்சது. அடுத்தது வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும். வால்வ் வந்து சில பேர் கை ஷேக் வைப்பாங்க, சில பேர் கேஜில் வந்து வைப்பாங்க. கை ஷேக்கும் வைக்கலாம், நமக்கு சென்டர் ஷேக் வரக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் கேஜி வச்சு டைட் பண்ணுறீங்கன்னா இன்லெட் வால்வ் வந்து 0.05, எக்ஸஸ் வால்வ் வந்து 0.08 mm நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு கையிலே வந்து அந்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த கரெக்டாக நம்ம அந்த பொசிஷன் எனக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்குவேன். நீங்கள் கேஜி வச்சு செக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹெட்டுக்கு ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே ஓரிங் வந்து புதுசாக போட்டுருங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பழசெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே இன்ஜின் வந்து ஓடி ஹீட் ஆனதுனால அது கொஞ்சம் ஹார்டாகி மாறிட்டுருக்கும். அதனால் ரப்பர் வந்து எப்பயுமே மாற்றிடுறது பெட்ரு. ஓகே, இதுக்கு இப்போது ஹெட் சைஸ் போல்டு 4 கொடுத்துருப்பாங்க.
4 போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த 4 போல்ட்டும் டைட் பண்ணோன்னா ஹெட்டில் நமக்கு இப்போ வேலை முடிஞ்சது. மீடியமாக டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அது த்ரெட் அடி வாங்கும். சும்மா மீடியமாக டைட் பண்ணால் போதும். அடுத்தது ஆயில் ட்ரைன் போல்ட் போட்டுக்கலாம். ஆயில் ட்ரைன் போல்ட் போகிறது முன்னாடி மறக்காமல் ஸ்டைனர் போடணும். அப்படி இல்லைன்னா கிராங்குக்கு நமக்கு டஸ்ட்டு ஏறிச்சுன்னா கிராங்க் லாக் ஆகும், ஆயில் ஃபில்ட்ரு லைன் வந்து அடைக்கும். அடுத்தது மேக்னெட் கவர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இன்ஜினில் முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது நம்ம இந்த கிராங்க் கேரு கிராங்க் கவரு, ஃபேனு, இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு நம்ம இன்ஜின் வந்து நம்ம பெட்டில் போடுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபேன் மாட்டிக்கலாம். ஃபேனுக்கு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, 3 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஃபேன் கவர் ஒன்று வரும். ஓகே, இப்போ இந்த 4 ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிட்டோம்னா ஃபேனுக்கிட்டையும் வேலை முடிஞ்சது, மேக்னெட் சைடும் வந்து வேலை முடிஞ்சது. ஓகே, டைட் பண்ணியாச்சு. அடுத்தது கிக்கர் மாட்டிக்கலாம். எனக்கு கிக்கர் மாட்டிட்டா நமக்கு தூக்கி மாட்டக்குள்ளே ஈஸியாக இருக்கும். சில பேர் வண்டியில் மாட்டிட்டு போடுவாங்க இடிக்குமேன்ட்டு. நான் வந்து மாட்டிக்குவேன், ஏன்னா இன்ஜின் தூக்கக்குள்ளே கிக்கரை பிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போயே நான் மாட்டிக்கிறேன். ஓகே, கிக்கரும் டைட் பண்ணியாச்சு. நல்லா ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இது கிளச்சு சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவர் கொடுத்துருப்பாங்க, அந்த கவரையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்ஜின் வேலை முடிஞ்சுது. நம்ம இன்ஜினில் வந்து மாட்ட வேண்டிய எல்லாமே மாட்டிட்டோம். இன்ஜினில் மாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.